ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவவழி திருச்சபை சார்பாகவும் அன்பன் திருச்சபை சார்பாகவும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் யாவரும் எழுந்து ஒரு அதிகாரத்தை சங்கீதம் 104 சங்கீதம் 13வது வசனங்கள் தொடர்க்கும் 18வது வசனங்கள் வரை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 104 13 வசனம் தொடர்க்கும் 18வது வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று. சங்கீதம் 103 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. 11வது வசனமும் 12வது வசனமும் வாசிக்கும். அதே அதிகாரத்துல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. என் தேவன் எங்களுடைய பாவங்களை அவர் அவ்வளவு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கி போட்ட தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் என்றால் அப்படி ஆக கிடவது. நாங்கள் எப்பொழுது அல்லேலூயா ஆமென் சொல்லுகிறோமோ எங்களுக்கு தேவையான வசனங்கள் வருகிற வேளையில் ஆமென் சொல்லி அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஓகே, நாங்கள் அப்படியாக நாங்கள் பாவரிக்கை செய்திருப்போம். இருந்தாலும் மறுபடியுமாக நாங்கள் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்ட இந்த இடத்திலே, முடியாதவர்கள் முழங்கால் படியிட தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக நாவுகள் யாவும் முடங்க வேண்டும், எங்களுடைய முழங்கால்கள் யாவும் முடங்க வேண்டும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே முழங்கால் படியிட முடிந்தவர்கள், கஷ்டப்பட தேவையில்லை, கட்டாயப்பட தேவையில்லை, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் மாத்திரம் முழங்கால் படியிட்டு நாங்கள் ஒரு விசை மறுபடியுமாக, என் கர்த்தாவே, நான் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன், என்னை நீர் மன்னியும் ஆண்டவர். இந்த கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமா எங்களுடைய பாவங்களை நீர் விலக்கி இருக்கிறீர் ஆண்டவர். எங்களை நிவர்த்தி செய்திருக்கிறீர், எங்களை மன்னித்து இருக்கிறீர், எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். ஆகவே மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க நாங்கள் உள்ளான இருதயத்தில் இருந்து சொல்லுவோம். மனிதர்கள் பார்க்கிற விதமாக சொல்ல தேவையில்லை, எங்களுடைய இருதயத்திலிருந்து பேசுவோம். என் தேவனுக்கும் எனக்கும் மாத்திரமே தெரியும். நாங்கள் இன்னொருவரோடு இருக்கிற முரண்பாடு, நாங்கள் இன்னொருவரோடு இருக்கிற பிரச்சனை, இன்னொருவரோடு இருக்கிற கசப்புகள் எனக்கும் என் தேவனுக்கும் மாத்திரமே தெரியும். ஆகவே நாங்கள் வெளியரங்கமாய் சொல்ல தேவையில்லை, உள்ளான இருதயத்துக்குள்ளாய் சொல்லுவோம். கர்த்தாவே, என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை உங்களுடைய கிருபையாய் பலப்படுத்தும். இந்த ஆராதனையிலே ஆண்டவர், நான் ஆண்டவர் ஒரு தகுதியுள்ளவனாய் மாறு, நான் தகுதியுள்ளவனாய் மாறி இந்த ஆராதனையை ஆண்டவர் பலத்தோடு, ஒரு தைரியத்தோடு, உற்சாகத்தோடு, ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தோடு இந்த ஆராதனையிலிருந்து நான் கடந்து செல்ல, ஆண்டவர் என்னுடைய கேள்விகளுக்குரிய பதிலாக, ஆண்டவர் என்னுடைய கஷ்டத்திற்கு உரியதான ஆண்டவர் தீர்வாக, என்னுடைய கண்ணீருக்குரியதான ஆண்டவர் பதிலாக நீர் இன்றைய தினத்தில் இந்த ஆராதனையிலே ஆண்டவர் எனக்கு நீர் தர வேண்டும், என்னை நீர் மாற்ற வேண்டும், என்னை புதிய ஆண்டவர் சிருஷ்டியாய் என்னை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் என் தேவனிடத்தில் சொல்லுவோம். இதில் ஒரு அதிகாரம் சொல்லுகிறது, நாங்கள் பார்ப்போமே, ஒரு அதிகாரம் சொல்லுகிறது. அதாவது ஒரு 10,000 வெள்ளி தாளாந்து கடன் வாங்கின ஒருவன் ஒரு 100 வெள்ளி பணம் கடன் வாங்கி ஒருத்தன் மன்னிக்க இல்லை. தன்னுடைய எஜமான் தன்னிடம் 16,000 வெள்ளி தாளாந்து வாங்கின ஒருத்தனுடைய கடனை மன்னிக்கிறார். ஆனால் 100 தாளாந்து வாங்கின அந்த
தன்னிடத்தில் 100 தாலந்து வாங்கின அந்த தன்னுடைய உடன் வேலைக்காரனை அவர் மன்னிக்காமல் அவர் சிறையில தூக்கி அடைச்சிக்கிறார். அது அந்த அதிகாரிக்கு தெரிய வருகிற வேளையில் அந்த 16,000 வெள்ளி தாளாந்து வாங்கினவனுடையதான அந்த கடனை நீ திரும்ப கட்டி தீர்க்க வரைக்கும் சிறையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது போலதான் எங்களுக்குள்ளே நாங்கள் பெரிய பிள்ளைகள், நாங்கள் பெரிய பாவங்களை செய்திருப்போம், பல பெரிய கரைகளை எங்களுக்குள் வைத்திருப்போம். ஆனால் நாங்கள் மற்றவர்கள் செய்தவைகளை நினைத்து அதே பெரிய ஒரு இதாக நினைத்துக்கும். அப்படியல்ல, என் கர்த்தரிடத்தில் முதலில் என்னை ஒப்புக் கொடுப்போம். என் கர்த்தாவே, நீர் என்னை முதலில் மாற்றும் ஆண்டவர். எனக்கு அவர்கள் செய்தது அது பெரிதல்ல ஆண்டவர், எனக்கு விரோதமாக அவர்கள் பேசியது பெரிதல்ல, அவர்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவர். என்னை நீர் முதலிலே ஆண்டவரை நீர் புதிய சிருஷ்டியாக மாற்றுவீராக என்று நாங்கள் என் தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமாக. உள்ளான இதயத்தில் என் தேவனே, என்னை நீர் முதலில் மன்னியும் ஆண்டவரே. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் ஆண்டவர். என்னை உம்முடையவனாக மாற்றும் ஆண்டவர். இந்த ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்வோமா? ராஜாவே, நீர் எங்களை நடத்தும். அப்படியாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோமா? நான் பாவிதான். அனைவரும் எழுந்து இந்த பாடலை பாடுவோம். ஆனாலும் ஜெபத்திற்கு ஒரு பாடல்
என் தேவன் தாமே எங்களை ஒரு மனநிறைவோடு ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக எங்கள் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியானவர் என் தேவனே இயேசுப்பா, இந்த இடத்திலே நாங்கள் வந்தது நல்லது என்று ஆண்டவர் நாங்கள் போகத்தக்கதாக, நாங்கள் வந்தது நல்லது என்று ஆண்டவர் நாங்கள் செல்லத்தக்கதாக என் தேவனை எங்களுக்கு கிருபை செய்ய. நாங்கள் ஆண்டவரை வெறுமனே ஆண்டவரை சும்மா வந்துவிட்டு போவதற்காக வரவில்லை. ஆண்டவர் வெறுமனே ஆண்டவர் இந்த நேரத்திற்காக வர வேண்டும். ஆண்டவரை இந்த ஒரு சடங்காக நாங்கள் அதை ஆண்டவரை நினைக்காத படிக்கிறதை நாங்கள் ஆண்டவரை தியானிக்காத படிக்க என் ராஜாவை முழு பலத்தோடு முழு தைரியத்தோடு ஆண்டவர் முழு மனதோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் உண்மை ஆண்டவரை அர்ப்பணிப்போடு பார்க்க வந்திருக்கிறோம். ஏசப்பா, இந்த இடத்துல நீர் உடைய கிருபையை எனக்கு தர வேண்டும்படியா ஆண்டவரை என்னை நீர் பலப்படுத்த வேண்டும் சொல்லுங்க, என்னை நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லுங்க. என் தகப்பனை என்னுடைய பலனல்ல ஆண்டவரை, என்னுடைய பலன் குறுகி போய்விடும் ஆண்டவரை, எல்லாமே நீர் தந்தது எனக்கு, இது எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரை. ஆண்டவரை இந்த வசதி, இந்த ஆண்டவரை பணம், இந்த அனைத்து காரியங்களும் ஆண்டவரை குடும்பம், என்னுடைய அனைத்து காரியங்களையும் நீர் தந்தது ஆண்டவர். நாங்கள் இந்த இடத்துல நிற்பது உடைய கிருபை ஆண்டவரை, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனை ஆண்டவரை. ஆகவே என் தகப்பனை இந்த ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை தகுதிப்படுத்துவீராக. என்னை நீர் ஆண்டவரை மனப்பூர்வமாக இந்த ஆராதனையிலே பலத்தோடு நிலைநிறுத்த வேண்டும்படியாக ஆண்டவர் நான் உண்மைத்துவமாக இந்த இடத்துல பார்க்கத்தக்கதாக என்னுடைய இதயத்திலே கசப்புகளோ வெறுப்புகளோ, என்னுடைய இதயத்திலே ஆண்டவரை காயங்களோ, ஆண்டவரை வேதனைகளோ, ஆண்டவரை கேள்விகளோடு நான் இந்த இடத்திலே பார்க்க கூடாது ஆண்டவர். உண்மையாக உண்மையாக ஆண்டவரை இந்த இடத்துல நான் தகுதியோடு உண்மை பார்க்க என் தேவனை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். அப்படியே இந்த பாடலை பாடி என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம். மங்களைப் போல ஓடச் செய்தீர், மங்களைப் போல ஓடச் செய்தீர், உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். ஐயா தோத்திரம், ஏசையா தோத்திரம், தோத்திரம், ஏசையா தோத்திரம். வெள்ளத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வெள்ளத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா தோத்திரம்,
கடந்து செல்வோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திட்ட நீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திட்ட நீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் காத்து மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் காத்து மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? என்றும் சொல்லுமா, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவார் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவார் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீரே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நன்றி சொல்லுவோம். தேவனுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில செய்த அனைத்து நன்மைகளுக்காக வாய்களை துறந்து நன்றி சொல்லுவோம். அந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தேவனுடைய சுத்த கிருபை. நாங்கள் ஆரம்பத்திலே ரட்சிப்படைவதற்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, நாங்கள் ரட்சிப்படையும் வேளையிலே எவ்வாறெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம், எப்படியெல்லாம் என் கர்த்தருக்காக ஓடுவேன், என் கர்த்தருக்காக உழைப்பேன், என் கர்த்தருக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை தொடுகிற வேளையிலே நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் ரட்சிப்புகளாய் வந்த வேளையிலே தேவனுக்காக அநேகமான தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அதன்படி வாழ்கிறோமா, இப்பொழுது அதன்படி நடக்கிறோமா, இப்பொழுது அதன்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே மறுபடியும் என் தேவனுடைய எங்களுடைய பழைய உடன்படிக்கைகளை என் தேவனிடத்தில் நாங்கள் வைத்ததான பழைய விண்ணப்பங்களை என் தேவனிடத்தில் வைத்ததான அந்த பொருத்தனைகளை நாங்கள் மீண்டுமாய் நினைவு கூறுவோம். என் தேவனை என் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அன்பை இப்பொழுது உடையனா, என் ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பை நான் இப்பொழுது முன்னிலை இருக்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆண்டவர் எங்களை நீர் மாற்றுவீராக, எங்களை நீர் மறுபடியும் தொடுவீராக. ஆண்டவரே நாங்கள் ஆரம்பத்திலே வைத்ததான அந்த விசுவாசத்தை அந்த வைராக்கியத்தை இப்பொழுது வைத்திருக்கிறோம் என்று கேட்டால் நல்ல ஆண்டவர் எங்களை மறுபடியும் கட்டுவீராக. ஆண்டவரை மறுபடியும் உமக்காக தொழில்விடத்தக்கதாக என் தேவனை கிருபை செய்வீராக. சத்தமாக சத்தமாக ஜெபம் செய்யுங்க. என் தேவனை நீர் எனக்கு உதவி புரிவீராக. ஆண்டவரை என் பலத்தினால் நான் ஓடியது போதுமா ஆண்டவரை, ஆண்டவரை என்னுடைய பலத்தினால் நான் ஓடியது போதுமா ஆண்டவரை, நீரை நீரை நடத்துவீராக, நீரை நடத்துவீராக. ஆண்டவரை நீரை வழிநடத்துவீராக. அப்ப நான் மறுபடியும் மண்டையில வருகிறேன் ஆண்டவரை, மறுபடியும் பொருட்களை வளர்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காக நான் ஆண்டவரை முழங்கால சொல்லுவேன். ஆண்டவரை நான் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை, நீர் மறுபடியும் மாற்றுவீராக. ஆண்டவரை எங்களுடைய ஜெப வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவரை நீர் கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரை எங்களுடையதான ஆவிக்குரிய ஜீவங்களை நீர் மறுபடியும் கட்டி எழுப்புவீராக. நாங்கள் எந்த இடத்துல உழைக்கப்பட்டிருக்கிறோமோ, நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் மறுபடியும் மண்டையில வருகிறோம் ஆண்டவரை, மறுபடியும் நாங்கள் சீர்படுகிறோம் ஆண்டவரை, மறுபடியும் நாங்கள் ஆண்டவரை கட்ட வைக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மேலே கிருபையை தருவீராக, நீர் எங்கள் மேலே உடைய பிரசனத்தை வைப்பீராக, நீர் உடைய அன்பை எங்கள் மேலே ஊற்றுவீராக. ஓ ராஜா நீர் வாரும் வாரும் வாரும். என் தேவனுடைய பலம் எங்கள் மேலே கட்ட வைக்கப்படுவதாக. ஆண்டவர் இந்த நேரத்தில் உடைய பிரசனம் கடந்து வருவதாக. என் ராஜாவின் நீரை நீ நிரப்புவீராக என்று யாரெல்லாம் கேட்கிறீர்கள். என் தேவனிடத்தில் கேட்போமா, என் தேவன் நீர் இப்போது நிரப்புவீராக, நீர் என்னை வளர்த்துவீராக, நீர் என்னுடைய பலத்தினால் ஓடியது போதும் ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் குறியது உங்களுடைய பலத்தினால் நான் ஓட ஆசைப்படுகிறேன், உங்களுடைய பலத்தினால் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரை காயத்தை பார்த்து போராட இருக்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரை இப்பொழுது குழந்தைகளை போல பாய்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபை பாவம் சொன்னது போல இப்பொழுது நாங்கள் குழந்தைகளை போலவே இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் உங்களுக்காக இன்னுமே நாங்கள் ஏதாவது செய்ய உங்களுக்காக இன்னுமாய் ஓட என் தேவன் நீர் என்னை கிருபையாக எடுத்து பயன்படுத்துவீராக, நீர் என்னை கிருபையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அப்படியே உண்டு பாடல் குழுவில் இந்த பாடல் பாடுகிறவர்கள் நாங்கள் யாரும் ஜெப பிரச்சனை நாங்கள் ஜெபம் செய்வோமாக, நாங்கள் ஜெபம் செய்வோமாக. தேவனுடைய பிரச்சனை அந்த பாடலை பாடுகிறவர்களில் நாங்கள் யாவரும் ஜெபம் செய்வோம். நாங்கள் ஜெபம் செய்வோம், நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவனுடைய நீரங்களை நடத்தும், நீரங்களை நடத்தும், நீரங்களை நடத்தும், நீரங்களை நடத்தும், நீரங்களை ஆளுகை செய்வீராக. நாங்கள் யாவரும் ஜெபம் செய்வோமாக. ஜெப சிந்தனைகள் இருக்கும் பாடல் குழுவினால் அந்த பாடல் பாடுகிற வேளையிலே நாங்கள் எங்கள் தேவனுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுப்போம். ராஜாவே நீர் ஆண்டவர் நடத்துவீராக, நீர் நடத்துவீராக, நீர் இறங்குவீராக, நீர் வழி நடத்துவீராக, நீர் ஆளுகை செய்வீராக.
சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நேரமாய் நாங்கள் துதித்தோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்தினோம், நன்றி செலுத்தினோம், கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்தோம் ஐயா. அதற்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களை துதித்தோம், ஆராதித்தோம். நீங்க கொடுத்த அந்த கிருபைக்காக ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா, மீதியான காரியங்களோடு ஐயா நீங்க கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எங்களுக்கு ஜீவன் தந்தவரை இந்த பாடம் மூலமாக ஆராதிப்போமாக. அவன் ஜீவன் தந்தீரை ஆராதிக்க ஆராதிக்க
அவர் எங்களை மறந்து போனால் நாங்கள் எங்கே ஓடுவோம்? அவர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்? அந்த பாடலை பாடுவோமாக. என்னை மறக்காதீங்க, விட்டு விடாதீங்க.
Malaysia தேசமுக்காக ஜெபிப்போம். தேசத்து ஜனங்கள்
தேசத்தை பாதுகாத்து இயேசு இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். தேசம்